அண்ணே தோனினே இன்னும் பிராக்டிஸ்ல இருக்க போல 28ஆம் மேட்சா ரோஹித் நீ நினைக்கிற மாதிரி இல்ல. ஒரு டீம் இருக்காங்க, நானும் அந்த ஆர்சிபி விளையாட போறோம்ல, அதுல ஒரு டீம் நல்லா குளிர் காய்வாங்க. ஒரே கல்ல 2 மாங்காய். யாரு? நீங்க தான். என்ன ரோஹித் நடிக்கிறீங்க? அது சம்பிரதாயம், அதெல்லாம் மாத்தக்கூடாது. நீங்க தோத்தா நாங்க சந்தோஷமா இருப்போம், நாங்க தோத்தா நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. அது மேட்டர் இல்ல. இப்ப நாங்க தோத்தாலும் நீங்க எங்களை ட்ரோல் பண்ணுவீங்க, அப்படியே ஆர்சிபி தோத்துனா ஆர்சிபியை ட்ரோல் பண்ணுவீங்க. எப்படியும் உங்களுக்கு 2 மாங்காய் அன்னைக்கு ஜாலியா உட்காந்து மேட்ச் பாப்பீங்க. அது ஜாலி தான். என்ன பண்றது, அதெல்லாம் அப்படித்தான். என்ன பண்றது? ஆனா நான் ஒரு முடிவு பண்ணி வச்சிருக்கேன். என்னது? ஜெயிச்சோம்னா பிரச்சனை இல்லை, நம்மள எப்படி பார்த்தாலும் ஸ்டோரி அதுன்னு போட்டு மிரட்டி விட்டுருவாங்க. தோத்துட்டோம்னா அதை மேட்ச் பண்றதுக்கு அந்த ஆர்சிபி டீம்ல சின்ன பையில இருப்பாங்கல்ல, அவங்களை கூப்பிட்டு கை கொடுக்குறது, போட்டோ எடுக்கிறது, முத்தம் கொடுக்குறது கொடுத்துட்டோம்னா அவங்க ஏதாவது அங்கே விக்கெட்டோ 6ஓ அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கா, தோனி கை கொடுத்தாரு சொல்லி கொடுத்தாரு இப்படிதான் காட்டுவேன், கையை காட்டி பேசிடுவேன். இதனாலதான் பண்றியா? மேட்ச் முடிஞ்சா சுத்தி உட்கார நான் பண்ணல, அவங்க பண்றாங்க. அது வந்து நான் அதை ஃபாலோ பண்ணிட்டு வரேன். என்னன்னே ஒரு ஸ்டெம்மிங் பண்ணா போதும், ஒரு பால் நடந்து வந்தாலே போதும், பாட்டு போட்டு விட்டுருவாங்க, எடிட் பண்ணிடுவாங்க. நானா போட சொல்றேன், அவங்க போடுறாங்க. நானா போன வருஷம் 100 அடிச்சே கவனம் கண்டுக்கவே இல்லை. நீ 2 அடிச்சே கொண்டாட ஆரம்பிச்சாங்க. வேற உன்னைய கண்டுக்கலையா? நீ வேற என்னைய ஒருத்தன் பாராட்டானா இங்கிட்ட ஒருத்தன் ஆப்போசிட்ல வீடியோ போட்டு எனக்கு கிளியும் கிளிக்கிறேன். நான் ஏன் கீப்பரா நினைக்கிறேன் தெரியுமா? இதுக்கு பார்டர்ல போய் இப்படி நின்னா கெட்டாவது திட்டுறா இங்கிலீஷ்ல. இதுக்கு தான் சப்ஸ்டியூட் வெளில வந்துடுறது. ஆமா ஆமா, அதுக்கு பண்ணித்தானே ஆகணும். ஆமா ஆமா ஆமா. இப்படியோ ஒரு இருந்தவருக்கு சாய்ச்சிட்டு போயிடணும். ருத்ராஜ்னா கூட நம்மளே அப்படி கையை காட்டுறது இதுக்கு. அப்புறம் என்றால் இவர் கேப்டன்சி பண்றாருன்னு சொல்லுவாங்க. இது உனனியா அது எப்படி? நான் வெளியில உட்காந்து நான் சொல்லிட்டேன், தோத்துட்டா ருத்ராஜ் கேப்டன்சி, ஜெயிச்சா உங்க நல்லா இருக்கு. இது நான் அது இதுக்கு மேல போயிருவேன். எப்படி? நான் இருந்த வரைக்கும் தான் ஜெயிச்சாங்க, நான் இல்லாடி தோத்துறாங்க பும்ரால வீட்டுல இருக்கு சொல்லிட்டேன். இப்ப தோத்தா பாண்டியா மேல பழி, ஜெயிச்சா மிரட்டி உரியா? ஜெயிச்சா நம்ம வந்து பாண்டியாக்கு அட்வைஸ் கொடுத்தோம். பாண்டியா யார்? நம்ம உருவாக்கின பையன் பாண்டியா, நம்ம பையன். ரைட் ரைட் ரைட், சொந்தக்கார பையன் தான் பாண்டியாலாம். அது மட்டும் இல்ல, நான் அந்த கூட்டம் அந்த அதர் டீம் இருந்து பேசுறேன் அப்படி கை கொடுத்தா அதெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அது என்ன நினைக்கிறாங்களா? நீ வந்து அவங்களுக்கு வந்து டிப்ஸ் கொடுக்குறாங்க. அவன் பேரே பெரிய டிப்ஸ் குமார். நான் எங்கேயா டிப்ஸ் அவங்கள்ட்ட கேட்கறேன். கடைசியா பார்த்தா அவர் வந்து எப்படி கீப்பிங் பண்ணணும்னு சொல்லி எப்படி பால் நீ சூப்பரா இருக்கு. நான் ரிட்டையர் ஆயிட்டு பண்ண போறேன். ரிட்டையர் ஆயிட்டு இதை பண்ண சீரியஸா திருப்பி சொல்றேன். ஆர்சிபி காரங்க ஜெயிக்க மட்டும் விட்டுறாத, செத்தம் உன்னே திட்டினா பரவாயில்ல, என்னெல்லாம் திட்டுவாங்க. இப்பதான் கோலி கால் பண்ணாப்ல, காமன் நேரத்துக்கு முன்னாடி இதே டைலாக் அங்கே போட்டியாமே, சிஎஸ்கேவை ஜெயிக்க விட்டுறாத கும்பி பாகம் பண்ணி விட்டுரு, ஒரே கும்பியாக தான் இருக்கும் சொன்னாம்லாங்க. சிஎஸ்கேவை ஜெயிக்க விட்டுறாத கும்பி பாகம் பண்ணி விட்டுரு, ஒரே கும்பியாக தான் இருக்கும் சொன்னாம்லாங்க. கோலி இப்போ கால் பண்ணி பேசினாப்ல. கோலி என்ன தகராறு? கோலி வந்து மேலே கொஞ்சம் பொறாமல் இருக்காப்ல. அவங்க மேலே இந்த ஃபேன்ஸ் வேற சும்மா இருக்காம எண்ணெயை ஊற்றி கொழுந்து விட்டு எரிய விட்டாங்க. இவங்க வாட்டுக்கு அந்த ஃபயரை வந்து அன்னைக்கு 155க்கே முச்சிக்கிட்டு இருந்தாங்க. இவங்க வேற உருட்டு பாய்ஸ், அந்த திக்குனே கொண்டு போய் ஜெயிக்க வைப்பாங்க. நம்மளுக்கு இந்த 5 கப்பை வச்சு மேட்ச் பண்ணுவான். 5 கப்பு இருக்கு. ஒருவேளை தோத்து போயிட்டுனா ஒரே வார்த்தை சொல்லு, எங்கள்கிட்ட 5 கப்பு கப்பு வாங்கன்னு சொல்லி இதை தனப்பா இன்னை வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆர்சிபி சொல்லுவோம், வேற என்ன பண்றது? தோத்துட்டோம்னா ஆர்சிபியை பொறுத்தவரை பிரச்சனை இல்லப்பா, ஒரு கப்பு கூட இல்லை, எதை வேணாம் சொல்லி அவங்க மேட்ச் பண்ணிக்கலாம். கோலி தான் கொஞ்சம் சங்கடப்படுவாப்புல, பேசிக்கும். அதுதான் கொஞ்சம் சங்கடமா இருக்கு. அதை நம்ம பார்த்து அடுத்த வீடியோவில் பேசி சமாளிச்சுக்கோ.